வணக்கம். இன்னைக்கு நாம தவக வேட்பாளர் பட்டியல வெறும் பேர்களா மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக பின்னணிய ஒரு டேட்டா அடிப்படையில ரொம்ப டீப்பா அலச போறோம். எந்த சார்பும் இல்லாம ரொம்பவே தெளிவான ஒரு தரவு வரைபடமா இத பார்க்க போறோம். 79 இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாம சேகரிச்ச மொத்த வேட்பாளர்களோட எண்ணிக்கை இதுதான். இத்தனை பெயர்களுக்குள் இருக்கிற அரசியலை தேடுறதை தாண்டி இந்த எண்கள் நமக்கு என்ன உண்மைகளை சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா ரொம்ப சிம்பிள். முதல்ல வேட்பாளர்களின் தரவு தொகுப்பு, அடுத்து அதிக பிரதிநிதித்துவம் கொண்ட பெரும் சமூகங்கள், மூன்றாவதாக சிறுபான்மை மற்றும் பன்முக குரல்கள், கடைசியாக ஒட்டுமொத்த பார்வை. டக்குன்னு உள்ளே போயிடலாமா? பகுதி 1 வேட்பாளர்களின் தரவு தொகுப்பு, அதாவது மூளை எண்களோட ஒரு குவிக் லுக். இந்த வேட்பாளர் பட்டியல் ஏதோ தற்செயலா அமைக்கப்பட்ட ஒண்ணு கிடையாதுங்க. ரொம்ப தெளிவான ஒரு திட்டமிடல் இதுல இருக்கு. 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு சமூக பின்னணிகளை பேலன்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இதை கட்டமைச்சிருக்காங்க. பெரும் சமூகங்களையும் சிறுபான்மை சமூகங்களையும் இந்த தரவுகள் எவ்வளவு அழகா சமநிலைப்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அடுத்து பகுதி 2 பெரும் சமூகங்கள். இந்த பட்டியலோட ஆணிவேரா இருக்கிற அதிக இடங்களை பிடிச்சிருக்கிற சமூகங்கள் எவைன்னு பார்க்கலாம். நம்ம மூல தரவுகளின் படி பாத்தீங்கன்னா பறையர் சமூகத்திலிருந்து 19 பேரும், வன்னியர் சமூகத்திலிருந்து 15 பேரும், முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து 13 பேரும் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எந்த அரசியல் சார்பும் இல்லாம இந்த எண்களை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 3 சமூகங்களும் தான் மிகப்பெரிய அளவுல ஒரு பலமான அடித்தளமா இருக்கிறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த முக்குளத்தோர் தரவுகளை எடுத்துக்கலாம். சிடிஆர் நிர்மல்குமார், பாலமுருகன், சபரின்னு இங்க இருக்கிற பெயர்கள் எல்லாம் ஒரே சமூக பின்னணியில இருந்து எப்படி நேரா மேப் ஆகுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் ஒரு தெளிவான கணக்கு இருக்கு. அதே மாதிரி கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன், அருண்ராஜ், மதியழகன் உள்பட மொத்தம் 8 வேட்பாளர்கள் இருக்காங்க. தமிழ்நாடோட கொங்கு மண்டலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புவியியல் பகுதி இந்த தரவுகள்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிரதிபலிக்குதுன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. பகுதி 3 சிறுபான்மை மற்றும் பன்முக குரல்கள். அனைவருக்கான தளம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு இதுல பார்க்கலாம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான புள்ளி என்னன்னா, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த தாகிரா சையத் புர்கானுதீன் மொத்தம் 6 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது வெறும் எண்கள் கிடையாதுங்க. சிறுபான்மையினருக்கும் இந்த டேட்டால ஒரு உறுதியான வெளிப்படையான இடம் இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப ஆணித்தரமா உறுதிப்படுத்துது. இந்த லிஸ்டோட இன்னொரு சூப்பரான நுணுக்கம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஒரு பிரதிநிதியை மட்டுமே கொண்ட சிறு சமூகங்களுக்கும் இதுல கவனமா இடமளிக்கப்பட்டிருக்கு. படுகர் சமூகத்தை சேர்ந்த தங்கராஜு, மீனவர் சமூகத்தை சேர்ந்த செந்தில்குமார், அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த கமலன்னு விளிம்பு நிலை மற்றும் ஒற்றை பிரதிநிதித்துவத்தையும் ரொம்ப சரியா சேர்த்திருக்காங்க. இந்த டேட்டா எவ்வளோ அருமையா நடுத்தர அளவிலான பிரதிநிதித்துவத்தை பேலன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. நாயுடு மற்றும் செட்டியார் சமூகங்களுக்கு தலா 5 இடங்களும், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு 4 இடங்களும், முத்திரையர் மற்றும் பரதவர் சமூகங்களுக்கு தலா 3 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு கச்சிதமான சமநிலை இதுல தெரியுதுல்ல. ஃபைனலா பகுதி 4 ஒட்டுமொத்த பார்வை. இந்த மொத்த டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? நாம இதுவரைக்கும் பார்த்த தரவுகளோட மையக்கருத்து இதுதாங்க. இந்த ஒட்டு மொத்த பட்டியலும் ஒரு அட்டகாசமான இரட்டை உத்தியை வெளிப்படுத்துது. அதாவது ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்துற 3 பெரும் சமூகங்களுக்கு அதிகமான இடங்களை ஒதுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைச்சிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் சிறுபான்மை மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களுக்கும் ரொம்ப நுணுக்கமா இடங்களை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்ளோ துல்லியமா பிளான் பண்ணப்பட்ட இந்த மக்கள் தொகையில் பங்கீடு வரப்போற தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த ஒரு சார்புமின்றி நாம இப்ப பார்த்த இந்த டேட்டா நிஜ அரசியல்ல என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இது ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கும்னு நம்புறேன். இன்னொரு சுவாரஸ்யமான தரவு அலசலோடு மீண்டும் சந்திப்போம்.